கன்னியாகுமரியில் கண்ணாடி இழை பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இப்போ நிகழ்ச்சி எப்பொழுது தொடங்க இருக்கிறது? யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் முதலமைச்சரோடு? காயத்ரி, கன்னியாகுமரியில வான்புகழ் வள்ளுவருக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது சிலை அமைத்தார். 25வது ஆண்டுல தற்போது கண்ணாடி இழை பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வான்புகழ் வள்ளுவர் சிலை அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கும் ஏற்கனவே விவேகானந்தர் பாறை அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கும் கண்ணாடி இழை பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பாலம் தமிழக பொதுப்பணித்துறை சார்பில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதனை திறந்து வைப்பதற்காக தமிழக முதலமைச்சர் கன்னியாகுமரி மாவட்டம் வந்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூம்புகார் படகுத்துறை அந்த படகு குழாமுக்கு வந்தடைந்த தமிழக முதலமைச்சர் அங்கே அலங்கரிக்கப்பட்ட விவேகானந்தர் பெயர் கொண்ட அந்த படகு இயந்திர படகு மூலமாக தற்போது திருவள்ளுவர் சிலையை வந்தடைந்திருக்கிறார். அதனுடைய நேரலை காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இங்கிருந்து அவர் நேரடியாக அந்த விவேகானந்தர் அந்த திருவள்ளுவர் சிலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இறங்க இருக்கிறார். அங்கே இறங்கி கண்ணாடி இழை பாலத்தை சற்று நேரத்தில் துவக்கி வைக்க இருக்கிறார். அந்த கண்ணாடி இழை பாலம் அப்படிங்கிறது 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்டதாக இருக்கிறது. நடுவில் 2.5 மீட்டர் அகலத்திற்கு அந்த கண்ணாடி இலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடற்பகுதியை நேரடியாக பார்க்கக்கூடிய அளவில் மிகவும் ரம்மியமாக பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இந்த பாலம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 7 மீட்டர் உயரத்தில் அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக 4 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழும்பும் என்ற நிலையில அலைகளிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு மக்கள் பாதுகாப்பாக பயணிக்கும் வகையில் 7 மீட்டர் உயரத்தில் அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் தற்போது திருவள்ளுவர் சிலை அமைந்திருக்கக்கூடிய அந்த பாறையில் இறங்க இருக்கிறார். அங்கிருந்து நடந்து அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலே சென்று அவர் இந்த கண்ணாடி இழை பாலத்தை பார்வையிட்டு பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார், திறந்து வைக்க இருக்கிறார். இதில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் நேரு, ஏவா வேலு, மா சுப்பிரமணியன், தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் ஏற்கனவே அந்த திருவள்ளுவர் சிலைக்கு சென்றிருந்த நிலையில தற்போது தமிழக முதலமைச்சர் சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பாலம் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. 2 நாள் பயணமாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எல்கையில திரளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வரவேற்பு அளித்தார்கள். தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்த அவர் திருநெல்வேலி மாவட்ட எல்கையில் துவங்கி கன்னியாகுமரி வரும் வரைக்கும் முழுமையாக மாவட்டத்தின் முழு பகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி கம்பங்கள் முழுமையாக சுமார் 80 கிலோமீட்டருக்கு மேலாக கொடிகள் நடப்பட்டிருந்தது. தற்போது திருவள்ளுவர் சிலையை தமிழக முதலமைச்சர் வந்தடைந்திருக்கிறார். திருவள்ளுவர் சிலைக்கு அந்த பாலத்திற்கு திருவள்ளுவர் சிலை வழியாக அந்த கண்ணாடி பாலத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். ஏராளமான பொதுமக்கள் கடற்கரையிலிருந்து முதலமைச்சர் அங்கே கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வை கண்டு ரசிப்பதற்காக குழுமி இருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் குழுமி இருக்கக்கூடிய நிகழ்வு தற்போது பாலத்தில் லேசர் விளக்குகளும் போடப்பட்டிருக்கிறது. முழுமையாக இந்த பகுதி முழுமையாக லேசர் விளக்குகள் மட்டுமல்லாது அந்த திருவள்ளுவர் சிலை அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி முழுமையாக சிறப்பு விளக்குகள் அமைக்கப்பட்டு ஒளி வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் பாலத்தில் மேலே சென்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் அந்த பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார். சுமார் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொன்னது போல 7 மீட்டர் உயரத்தில் பாலம் அமைக்கப்பட்டு தொங்கு பாலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. தூண்கள் ஏதும் கீழே இல்லாத நிலையில மிகவும் அழகாக காட்சியளிக்கக்கூடிய வகையில நேரடியாக மேலிருந்து மக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் கடலை பார்த்து ரசிக்கக்கூடிய அளவில் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே இந்தியாவிலேயே இது போன்ற பாலம் முதலாக அமைக்கப்பட்டிருப்பதாக, இந்த தொழில்நுட்பத்தில் இந்த பாலம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் நேரடியாக இங்கேயே முகாமிட்டு ஒரு வாரத்திற்கு மேலாக இங்கேயே முகாமிட்டு பணிகளை துரிதப்படுத்தி தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த பாலம் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. முன்னதாக கடற்பகுதியில அந்த படகு குழாம் பகுதியில ஒரு மணல் சிற்பம், திருவள்ளுவருடைய மணல் சிற்பம் அமைக்கப்பட்டிருந்தது. அதையும் பார்வையிட்ட தமிழக முதலமைச்சர் தற்போது திருவள்ளுவர் சிலைக்கு சென்றிருக்கிறார். அந்த சிலையில் இருக்கக்கூடிய பாலத்தை திறந்து வைத்து தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார். மணல் சிற்பத்துக்கு பிறகாக திருவள்ளுவர் சிலைக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த பாலம் தற்போது திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகாக அங்கே 22 திருக்குறள் குறித்து பல்வேறு தகவல்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் ஈடுபட்டு வரும் 22 தகையாளர்களுக்கு 25,000 ரூபாய் நிதியுதவியோடு கூடிய நற்சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. அந்த நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகாக அந்த திருவள்ளுவர் மண்டபத்திற்கு மேலே சென்று அங்கேயே தமிழக முதலமைச்சர் அவருடைய பாதத்துல மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். அதன் பிறகாக தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள்ல கலந்து கொள்ளக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய அந்த புத்தகத்துல தன்னுடைய வருகையை பதிவு செய்கிறார். பிறகாக அந்த விவேகானந்தர் அந்த
படகு மூலமாக மீண்டும் கரை திரும்ப இருக்கிறார். கரை திரும்பிய பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய தமிழக முதலமைச்சர் தற்போது கண்ணாடி இழை பாலத்தை பார்வையிட்டு வரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பல்வேறு அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரியை விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. பல்வேறு அரசு கட்டிடங்கள், காந்தி மண்டபம் உள்ளிட்ட கட்டிடங்கள் ஒளி வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறுகிறது. 2500 போலீசார், தென்மண்டல ஐஜி தலைமையில் 2500 போலீசார், 6 மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர்கள், 3 டிஐஜிக்கள் என காவல்துறையுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் தற்போது கண்ணாடி இழை பாலத்தை பார்வையிட்டு வரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. காயத்ரி, கன்னியாகுமரியில் கடலின் நடுவே அமைந்துள்ள 133 அடி உயரம் உள்ள திருவள்ளுவர் சிலை என்பது கடந்த 2000ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அதன் வெள்ளி விழா நிகழ்ச்சியை ஒட்டித்தான் இந்த கண்ணாடி பாலம் திறக்கப்பட இருக்கிறது. சிவமணி, இப்போ முதலமைச்சர் இந்த கண்ணாடி பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து பொதுமக்களினுடைய அந்த பயன்பாட்டிற்காக, ஏன்னா இது ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு இடம், இந்த பயன்பாடு அப்படிங்கிறது எப்போ வரும்? தற்போது இந்த கண்ணாடி இழை பாலத்தை முதலமைச்சர் தற்போது பாலத்தை பார்வையிட்டு வரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. இன்னும் அடுத்த சில நொடிகள்ல தமிழக முதலமைச்சர் அந்த பாலத்தை திறந்து வைக்கிறார். திறந்து வைத்த பிறகு பாலத்தை அங்கே இருந்தே பார்வையிட்ட பிறகு லேசர் விளக்குகளும் விடப்பட்டிருந்தது. அதையும் பார்வையிட்ட தமிழக முதலமைச்சர் பிறகாக அங்கே நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கிறார். பொதுமக்களுக்கு இன்று பகல் 12 மணி வரைக்கும் பொதுமக்கள் அந்த விவேகானந்தர் மண்டபத்திற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். அங்கிருந்து பாலத்தை திறப்பதற்கு முன்னதாக விவேகானந்தர் மண்டபத்திலிருந்து பாலத்தை பார்வையிட்டு திரும்பினார்கள். பிறகாக தற்போது நாளை காலை முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பாலம் திறந்து விடப்படும் என தெரிய வந்திருக்கிறது. பாலத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. பாலத்தின் இரு புறங்களிலும் ஏற்கனவே நம்ம சொன்னது போல 10 மீட்டர் அகலத்தில் அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2.5 மீட்டர் அகலத்திற்கு கண்ணாடி இழைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 53 மில்லிமீட்டர் கனம் கொண்ட 4 கண்ணாடிகள், அதாவது 212 மில்லிமீட்டர். நன்றி சிவமணி, விவரங்களை வழங்கியமைக்காக.